அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் ஏஞ்சல். தேவட்டை சேர்ந்த நான் ரிக்கவாசம் நடுநிலைப்பள்ளி 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கொடுத்த கதை பேர் நிஜமான ஒட்டச்சிவிங்கி. அது எழுதியவர் பேர் ராஜ்குமார். அவர் வெளியிட்ட பதிப்பு சுறா பதிப்புங்க. ஒரு ஊரில் ராஜுன்னு ஒரு பையன் இருப்பானா. அந்த பையனுக்கு ஒட்டகச்சிவிங்கினா ரொம்ப பிடிக்குமா. அப்போது அவங்க அம்மா கிட்ட கேட்பானா, அம்மா எனக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அப்போது எனக்கு ஒட்டகச்சிவிங்கி வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்பானா. அப்போது அவங்க அப்பாவும் அம்மா வேணான்னு சொல்லிடுவாளா. அதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட அவன் பேச மாட்டானா. அதனால அவங்க அப்பா அம்மா சொல்வானா, இன்னா நீ இதை வாங்கிக்கிறியா, புறா வாங்கிக்கிறியா, இல்லை அணில் வாங்கிக்கிறியா, என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன்னு சொல்லுவாளா. அவன் ஒட்டகச்சிவிங்கி தான் வேணும்னு கேட்பானா. அப்போது அவங்க அம்மா கிட்ட கேட்பான், அம்மா எனக்கு ஒட்டகச்சிவிங்கி வேணும்னு கேட்பானா. அதுக்கு அவங்க அம்மா சொல்வாள், ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து கூட ரொம்ப நீளமாக இருக்கும், நம்ம வீடு உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவானா. அப்படியே அவங்க அப்பா காய்கறி வாங்கிட்டு வரும்போது அவங்க அப்பாட்ட சொல்லுவானா, அப்பா எனக்கு ஒட்டகச்சிவிங்கி வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாளா, ஒட்டகச்சிவிங்கிலாம் காட்டில் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாள். எனக்கு ஒட்டகச்சிவிங்கி தான் வேணும்னு அவன் கேட்பானா. அதுக்கு அப்பா சொல்லுவாள், நம்ம ஒட்டகச்சிவிங்கி வளர்த்தா நம்ம ரொம்ப ஹைட்டாக வளரும், அது நம்ம செடி நட்டு வைக்கிற எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாளாம். அதுலேருந்து அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் பேச மாட்டானா. அப்போது அவங்க அம்மா அப்பாலாம் ஒரு ஜூக்கு கூட்டிகிட்டு போகலாம். அங்கே ஒட்டகச்சிவிங்கி இருக்குமா. அந்த ஒட்டகச்சிவிங்கி பேசுமா, நானும் எங்கள் அம்மா அப்பா கூட தான் இருந்தேன், எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து இந்த ஜூக்காரங்க என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, நான் எங்கள் அப்பா அம்மா பார்க்கலான்னு நினச்சா கூட என்னை விட மாட்டாங்க அப்படின்னு அந்த ஒட்டகச்சிவிங்கி சொல்லுமா. அதை கேட்டுட்டு அவன் இது ஒரு மனசு மாதிரி, அம்மா அப்பா சாரிப்பா, இனிமேல் எனக்கு ஒட்டகச்சிவிங்கி வேணாம், எனக்கு அதுலேருந்து வீட்டிலேருந்து பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவானா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வெளியே ஜூவை விட்டு வெளியேறும்போது அங்கே ஒரு நாய் இருக்குமா. அப்போது அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்பானா, இந்த நாயை நான் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்பானா. தாராளமாக வளர்த்துக்கப்பா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்லுவாளா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எதையும் பிரிக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.